விழாவை முன்னிட்டு டெல்லியில் இன்று இளைஞர்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் பின்னணியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 இளைஞர்கள் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு. அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றுள்ள சபாநாயகர் ஓம் பிர்லா இந்திய மாணவர்கள் மத்தியில் உரை. இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து இளைஞர்களான மாணவர்கள் என பேச்சு. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி என்று உத்தவ் சிவசேனா அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட காங்கிரஸ் நடத்தவில்லை என்றும் சாடல். மகரவிளக்கு பூஜைக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் சபரிமலையில் குவிந்து வரும் பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்யும் பக்தர்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 44,580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு 22,676 சிறப்பு பேருந்துகளும் இயக்கம் என அறிவிப்பு. ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு துவக்கம். களம் காணும் தீவிர பயிற்சியில் மாடுகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீனவர்களிடமிருந்து 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் த்ரெட் ஆகியவற்றில் உண்மை சரிபார்ப்பு திட்டத்தை கைவிட்ட மெட்டா நிறுவனம். மெட்டாவின் முடிவு அமெரிக்க சட்டத்திற்கு எதிரானது மற்றும் வெட்கக்கேடானது என்று அதிபர் ஜோ பைடன் கண்டனம். லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயில் பசிபிக் பாலிசைட்ஸ் பகுதியிலேயே அதிக மதிப்புமிக்கதாக இருந்த 10,770 கோடி மதிப்புள்ள சொகுசு பங்களா முற்றிலும் சேதம். 18 படுக்கை அறை உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இருந்த லூமினா டெக்னாலஜி சிஇஓ வீடு தீயில் கருகியது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. 14 மாத இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு திரும்பிய பந்து வீச்சாளர் முகமது சமி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.